டாக்டர் ஆஃப் எம் முகமது தாகா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கின்றோம். இந்த மாணவி சிறப்புரையையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதிலிருந்தும் உங்களுக்கு விடைகள் கேள்விகள் கேட்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தை கூறி என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்பு பகிரப்படும் ஒரு சிற்றுரை என்னவென்றால், ஈமானின் உறுதியும் இறைவனின் சோதனையும் என்ற தலைப்பில்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபஹ். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பதில்லை. அல்லாஹ் என்ன கேட்கிறான், உங்களுடைய தகுதிக்கு மீறி நான் உங்களை சோதிப்பேனா? ஈமான்தாரிகளுக்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. ஈமானுடைய சோதனைக்கு எடுத்துக்காட்டுகள் ஏராளம். அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் முன்பு எத்தி வைக்க வந்துள்ளேன். எத்தி வைக்கக்கூடிய எனக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் பலமான தக்வாவை தந்தருள்வானாக. யுரீதூன லித்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காஃபிர்களுக்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. இந்த வசனத்திற்கு ஏற்றதுதான் இன்று பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு இடையே நடக்கும் அந்த போர். இந்த போர் என்று விளங்கிக் கொண்டீர்களா? உலக நாடுகள் அனைத்தும் கை கட்டி மூன்றாம் உலக போராக மாறும் என்று வாயால் மட்டும் பேசிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அந்த போரை பற்றி நான் பேசுகிறேன். முஃமின்களுடைய முதல் கிப்லா அல் அக்ஸா பள்ளியாகும். அக்ஸா பள்ளியை மீட்டெடுப்பது என்பது முஃமினான ஒவ்வொருவரின் மீதும் கடமை. ஆனால் அந்த பொறுப்பை கையில் எடுத்துள்ள ஈமான்தாரிகள் தான் எம் பாலஸ்தீனிய இஸ்லாமிய சொந்தங்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உண்மையை நாம் அனைவரும் விளங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யார் இந்த யூதர்கள்? அல்லாஹ்விடத்தில் இவர்களின் அவல நிலை என்ன? பாலஸ்தீனை சார்ந்த எம் சமூகத்தாரின் நிலைதான் என்ன? இந்த யூத கொடியவர்கள் பாலஸ்தீனை சார்ந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் குறிவைத்துக் கொள்வதன் காரணம் தான் என்ன? என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் மட்டும்தான். ஏனென்றால் பாலஸ்தீனிய மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஈமானாலும் தைரியத்தாலும் மேலோங்கியவர்கள். யூதர்களை அழிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னை அழிக்கக்கூடிய சமுதாயத்தை வேரோடு கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் இந்த யூத கொடியவனின் சூழ்ச்சி. சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மேலான சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் என்று தனது கலாமிலே ஆணித்தரமாக கூறுகிறான். வெல்வது இறைவனின் சூழ்ச்சியா அல்லது இந்த யூதனின் சூழ்ச்சியா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மீடியாக்களும் செய்தித்தாள்களும் இஸ்ரேலை பெரும் பலத்தவராகவும் அடக்குமுறைக்குட்பட்டவர்களாகவும் சித்தரிக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலஸ்தீனிய மக்களுக்கு கொடுத்த ஈமானை கண்டு அஞ்சியவர்களை வேரோடு அழிக்க நினைக்கும் பயம் நிறைந்த கோழைகள் தான் இந்த யூத கொடிய மிருகங்கள். பாலஸ்தீனிய மக்களின் போராட்டம் என்பது இன்று நேற்று அல்ல. எந்த நாள் முதல் வரைபடத்தில் இல்லாத இஸ்ரேல் என்னும் ஒரு நாடு உருவாகியதோ அன்றிலிருந்து இது நீதத்துக்கும் அநீதத்துக்குமான பிரச்சனை. இது மறுமை வரை மஹதி அலைஹி